ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, என்னம்மா இது சோதனை? என் வாழ்க்கையில் ஏன் இவ்வளவு கஷ்டம்? என்னால் இதை தாங்கிக்கவும் முடியலை, சமாளிக்கவும் முடியலை. என்னை காப்பாற்றவும் மாட்டீங்க, எனக்கு மீண்டு வருவதற்கு ஒரு வழியும் காட்ட மாட்டீங்கன்னு வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு உன்னுடைய வேண்டுதல்களை சொன்ன உனக்காகவே உனக்கான வெற்றி காலத்தை நான் உருவாக்கிட்டேன். இதை நான் சொல்லும்போதே நீ நிச்சயமாக கண்கள் கலங்குவாய். அதுக்கப்புறம் பாரு, நிச்சயமாக நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் நடந்து முடியும். ஒரு உண்மையையும் ஒரு வாழ்க்கையின் உண்மையான விதிகளையும் நான் சொல்லட்டுமா? எல்லாருடைய வேண்டுதல்களையும் பிரார்த்தனைகளையும் கேட்குற நான் எல்லாருக்கும் முதல்ல சோதனையை தருவேன். அவங்களோட மன வலிமை எப்படிப்பட்டதாக இருக்குன்னு சோதித்த பிறகுதான் அவர்கள் வாழ்விற்கு நிரந்தரமானதை நான் தருவேன் என் செல்லமே. அப்படிதான் இத்தனை நாட்கள் துன்பத்தையும் துயரத்தையும் அனுபவித்து கொண்டிருந்த உன் வாழ்வில் இப்போது கடினமான சூழ்நிலைகளையெல்லாம் நான் விடுவிக்க போகிறேன். உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வரப்போகுது. இனி எந்த சூழ்நிலையிலும் நீ கவலைப்படக்கூடாது. உன் மன ஓட்டங்களை முழுவதுமாக அறிந்த நான் நீ கவலைப்படும்படி இனி எதுவுமே நடக்க விடமாட்டேன். உனக்கு துணையாக நான் இருக்கப் போகிறேன். எந்த பயமும் கவலையும் இல்லாமல் நீ நிம்மதியாக இரு என் செல்லமே. இனி நடப்பது அனைத்தையும் நான் பார்த்துக்கிறேன். உன் மன ஓட்டத்தை புரிந்த நான் நீ கவலைப்படும்படி எதுவும் நடக்க விடமாட்டேன். எந்த பயமும் கவலையும் இல்லாமல் உன் வாழ்க்கையை நீ நிம்மதியாய் வாழ்வதற்கு எல்லா வகையிலும் நான் துணை நிற்பேன். உன் பிரார்த்தனைகளால் நான் மனம் குளிர்ந்து விட்டேன் என் செல்லமே. என் பாதத்தில் தலைவணங்கிய உன்னை இனி யார் முன்னிலையிலும் தாழ்ந்திட விடவும் மாட்டேன், தலை குனிஞ்சு நிற்கவும் விடமாட்டேன். உன் விருப்பங்கள் அனைத்தையும் நான் நிறைவேற்றத்தான் போகிறேன். உன்னை பற்றி புரிஞ்சுக்காதவங்க மத்தியில் போய் விளக்கம் சொல்லி உன்னை புரிய வைப்பதை காட்டிலும் அவங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்களோ அவர்கள் விருப்பப்படியே இருந்துக்கட்டும் என மௌனமாய் நகர்ந்து செல்வதுதான் சரி. தவறான புரிதல் இருக்கும் இடத்தில் சொல்லப்படும் விளக்கமும் அர்த்தம் இல்லாததாக தான் இருக்கும். நீ கவலைப்படாதே என் செல்லமே. நீ யாரு என்னன்னு எனக்கு தெரியும். உன்னுடைய நல்ல மனசும் குணமும் கூட எனக்கு புரியுது. நீ படும் துயரமும் அனுபவிக்கிற மன இறுக்கமும் மன பாரமும் அழுகிற அழுகையும் சேர்ந்து என்னை பாடாப்படுத்துது. அதனால தான் இப்போது நான் உன்னை மிகவும் அதிகமாக நேசிக்கப் போகிறேன். இதுவரை உனக்கு நடந்த கெட்ட விஷயங்களையெல்லாம் மாற்றி அமைக்கப் போகிறேன். நீ புத்திசாலியாக இருந்து உன் குடும்பத்தை கட்டி காப்பாற்றிக்கிட்டு இருக்க. அப்படி இருக்கும்போது நிச்சயம் உன் மூலமாகவே உனக்கும் உன் குடும்பத்திற்கும் நான் நல்லது செய்தே தீருவேன். உன்னால் மட்டுமே உன் குடும்பத்தில் இழந்து போன அனைத்தையும் மீட்டு தர முடியும். நீ கவலை கொள்ளாதே என் செல்லமே. இனிமேலும் வீட்டுக்குள்ளே உட்காந்து வீணா காலத்தை முடக்காமல் உன் குடும்பத்தை எப்படிலாம் காப்பாற்றலாம்னு திட்டமிட்டு வேலை செய். யார் உன்னை என்ன கேலி பேசினாலும் குறை சொன்னாலும் அவமரியாதையாக பார்த்தாலும் கவலைப்படாத. அவங்கெல்லாம் உன் வளர்ச்சி பிடிக்காம எங்கே நீ மட்டும் நல்ல பிள்ளையா ஒழுக்கமாக நல்ல ஆளாக வந்துடுவியோன்னு தான் உன்மேல் இருக்கக்கூடிய பொறாமை எண்ணம் காரணமாக இப்படிலாம் பேசி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அவர்கள் கண் முன்னால் நான் உன்னை ஜெயிக்க வைக்கிறேன். நீ இழந்த விஷயங்களிலிருந்து வாழ்க்கையின் படிப்பினையை கற்றுக்கோ. எழுந்து தைரியமாக கால் ஊன்று நெல். உன்னால் நிச்சயம் முடியும். உன்னால் மட்டுமே முடியும். சர்க்கிள்களிலிருந்து உன்னை நான் சாதிக்க வைப்பேன் என் செல்லமே. உனக்குன்னு ஒரு அடையாளத்தை இந்த உலக மக்கள் உணரும்படி நான் செய்ய போகிறேன். உன்னை பற்றின விமர்சனம் எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் யார் உனக்கு எதிராக என்ன சொன்னாலும் நீ எதையும் கேட்க வேண்டாம். உன் வாழ்வில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் எல்லாம் விலகி போய் நீயும் உன் குடும்பமும் சந்தோஷமாய் வாழ்வதற்கு தயாராகு. இந்த வராகி அம்மா நான் உனக்கு சவால் விட்டு சொல்கிறேன். நிச்சயமாக நீ நினச்சதற்கும் அதிகமாகவே ஒரு அற்புதத்தை இன்றிரவு நான் நடத்தத்தான் போகிறேன். அதன் மூலமாக யார் மனசில் எப்படி மாற்றங்களை உண்டாக்கணுமோ, யார் மனசுக்கு சமாதானத்தை கொடுக்கணுமோ, யாரை எப்படி மாற்றணுமோ எல்லாவற்றையும் நான் செய்து முடிப்பேன். உன் வாழ்க்கை என் கையில் தானே இருக்குது. நீயும் உன்னுடைய குடும்பமும் இனி என்னுடைய முழு பொறுப்பு. நிச்சயமாக நீ நல்ல நிலைமைக்கு வருவதை யாராலும் தடுக்க முடியாது. பார்ப்பவர்கள் போட்டி பொறாமையோடு வேண்டுமானால் யோசிக்கலாமே தவிர உன் வாழ்க்கைக்கான உயர்வுகளை நான் கொடுப்பேன். நீ எப்போதுமே பேசிக்கிட்டே இருந்தீனா உன் வார்த்தைகளுக்கு மதிப்பு குறைஞ்சி போயிடும். கொஞ்சம் பேச்சை குறைச்சிட்டு அமைதியாக இருந்து பார். அப்போது தானே அறிவாய். உன் மௌனமே இந்த உலகத்துக்கு புரிய வரும். நானே கதின்னு நம்பி இருக்கும் உன்னை நான் ஒருபோதும் பாதியில் விட்டுட மாட்டேன் என் செல்லமே. இந்த வராகி அம்மா உனக்கான விஷயங்களையெல்லாம் பார்த்து பார்த்து தயார் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் எல்லாமே உன் கைகளில் வந்து சேரும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இரு. உன் வாழ்க்கையை நான் தானே பார்த்துக்கிட்டு இருக்கேன்.
என் நாமத்தை உச்சரிக்கும் உன் வாழ்வில் இனி எல்லா நற்பலன்களும் வந்து சேரும். கடந்த காலத்தை பற்றியும் யோசிக்க வேணாம், இந்த நிகழ்காலத்தை பற்றியும் நினச்சி வருத்தப்பட வேணாம். உன் எதிர்காலம் நல்ல காலமாக மாறப்போகிறது. அதை உற்சாகத்தோடு வரவேற்க தயாராகு. உனக்கான விஷயங்களையும் உனக்கான வேலைகளையும் இந்த வராகியம்மா நான் செய்ய துவங்கிவிட்டேன் என் செல்லமே. உனக்கு துன்பமாக தெரிவது எதுவுமே துன்பமும் கிடையாது. நீ நல்லது நினைக்கிறது எல்லாமே உனக்கு நல்லதும் கிடையாது. அதனால் நடக்கும் அனைத்து விஷயங்களிலும் உண்மை என்னங்கிறத உணர்ந்து புரிந்து நடந்து கொள்ள முயற்சி செய். உண்மையிலேயே உன் வாழ்க்கை இன்பமுள்ளதாய் நான் மாற்றத்தான் போகிறேன். நடக்கும் விஷயங்கள் அனைத்திற்கும் காரணத்தை நீ உணர்ந்து கொள்ளத்தான் போகிறாய் என் செல்லமே. ஒரே ஒரு முறை இந்த வராகி அம்மாவை நினச்சி நீ விளக்கேற்றினா உன் வாழ்நாள் முழுவதும் அதற்குரிய பலன்களை தருவதற்கு தயாராக நான் இருப்பேன். அப்படி இருக்கும்போது நீ ஏன் கண்டதையும் யோசித்து கவலைப்படுற? உன் வாழ்க்கையை விளக்கு ஜொலிப்பது போல யுகம் யுகத்திற்கும் காலாகாலத்திற்கும் ஜொலிக்கும்படியாய் நான் மாற்றத்தான் போகிறேன். நடக்கும் எதை நினச்சும் நீ வருத்தப்படாத. நீ முடிஞ்ச அளவுக்கு பலமான மனசோட திடமாக இரு. எது வந்தாலும் எது போனாலும் நீ கவலை கொள்ளாதே என் செல்லமே. உனக்கு சோதனை கொடுத்த நான் அதை தாங்குகிற சக்தியையும் கொடுத்துருக்கேன். உனக்கு பின்னால் இருக்கக்கூடிய நான் உன்னை ஒருபோதும் கைவிடவும் மாட்டேன், கீழே விழுகவும் விட்டுவிட மாட்டேன் என் செல்லமே. இனி எல்லாமே நல்லதாக நடக்கப் போகுது. என் அன்பாலும் ஆசீர்வாதத்தாலும் உன் வாழ்விலும் ஒரு அதிசயங்கள் நிகழத்தான் போகிறது. உன் வாழ்க்கை மிகவும் அழகானதாக மாறுவதை நீ கண்கூடாக பார்க்கத்தான் போகிறாய். வெற்றியை கொண்டாட தயாராக என் செல்லமே. உனக்காக நான் இருக்கிறேன் அல்லவா? உன் மனதில் உள்ள ஏக்கங்களையும் நான் அறிவேன். நீ அழுது புலம்பி தவிச்சுக்கிட்டு இருக்க விஷயங்களுக்கெல்லாம் ஆறுதல் தேடி மற்றவர்கள் முன்னால் போய் நின்று ஏன் உன்னை நீயே தரம் தாழ்த்தி கொள்கிறாய்? உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன கஷ்டம் வந்தாலும் இந்த வராகியம்மா என்னை நோக்கி வந்து அமர். உன் மனக்குமுறல்களையெல்லாம் என்னிடம் ஒப்படைத்து விடு. கண்டிப்பாக எல்லாத்தையும் நான் நிவர்த்தி செய்கிறேன். உனக்கான ஆறுதலாகவும் உன்னை தாங்கும் தாய்மடியாகவும் இந்த வராகியம்மா நான் இருப்பேன். நீ நினச்சது நடக்கலையே நினச்சிதானே வருத்தப்படுற? நடக்க வேண்டிய நேரத்தில் அனைத்தும் கண்டிப்பாக சிறப்பாக சரியாக நடந்து முடியும் என் செல்லமே. நீ ஏன் இப்படி தேவையில்லாமல் மனசை குழப்பிக்கிட்டு வருத்தப்படுற? முதல்ல தடுமாறாத. எதிர்காலத்தை பற்றி பயப்படாத. நிலைமை என்ன ஆகுமோன்னு யோசிக்கவும் வேண்டாம். நான் இருக்கும்போது நிச்சயம் உன் வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்காமல் சீர்திருத்தாமல் விட்டுவிட மாட்டேன். உன் இல்லத்திற்குள் குடிபுகுந்து நானே கம்பீரமாக அமரப்போகிறேன். வேலையில்லாமல் தவிக்கும் உன்னுடைய குடும்ப சூழ்நிலைக்கும் கஷ்டப்பட்டு பண பிரச்சனைகளால் பரிதவிக்கும் உன்னுடைய குடும்ப சூழ்நிலைக்கும் சேர்த்தே உனக்கான தகுதியான மாற்றத்தை சிறப்பாக உருவாக்கப் போகிறேன். உன்னுடைய மன உளைச்சல் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை நீ வாழ்வதற்கு எல்லா வகையிலும் நான் உறுதுணையாய் இருப்பேன் என் செல்லமே. உன் கோரிக்கைகள் நிறைவேற தாமதமாகுதென்றான வருத்தப்பட்ட? இதோ உன் வேண்டுதல்களையெல்லாம் நிறைவேற்றி சரியானதை உனக்கு தரப்போகிறேன். தாமதத்திற்கு பின்னால் அதிசயங்கள் வரப்போகுது. பொறுமையோடு காத்திரு. நானும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். நடக்குமா நடக்காதான் தானே ஒரு சில விஷயங்களை பற்றி யோசிக்கிறேன். உன் முழு எண்ணங்களையும் என் மீது திருப்பி என் செல்லமே. அப்புறம் பாரு, எல்லா நல்ல விஷயங்களையும் நான் உனக்கு நடத்தி முடிப்பேன். வானத்தை போல எனக்கு பெரிய இன்பம் வேண்டாம் அம்மா. நட்சத்திரம் போல சின்ன சின்ன சந்தோஷம் கிடைச்சா போதும்னு தானே சொன்ன. இதோ உன் வாழ்க்கையை அழகாய் மாற்றி நீ என்னிடம் கேட்ட அனைத்தையும் உனக்காக நான் தருவேன். உனக்கு எதிராக எந்த அஸ்திவாரமும் எந்த அஸ்திரமும் தொடங்கப்படாமல் அனைத்தையும் நான் முறியடிப்பேன். உன் வாழ்க்கைக்கான நீதிபதியாக இந்த வராகியம்மா நான் இருந்து நீ எதிர்பார்த்ததையெல்லாம் மிக சிறப்பாகவே உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறேன். முயற்சி செய்யாமல் வாழ்க்கையில் எதையும் சாதிக்க முடியாது தானே. நீ முயன்று செயல்களை மட்டும் செய்து வா. நிச்சயமாய் வாழ்வில் வெற்றி பெறுவாய். நீ முயற்சி செய்ததற்கான பலன்களையும் இந்த வராகியம்மா முழுவதுமாய் உன் கைகளில் ஒப்படைக்கப் போகிறேன். நான் எப்போதுமே என் வாக்கை ஒருபோதும் மீறுவது கிடையாது.